இருக்குமுங்க, நல்லா இருக்கிறீங்களா? நான் வில்லேஜ் அம்மனி பேசுறேனுங்க. ஏனுங்க தீபாவளியில் சிறப்பாக முடிஞ்சுதுங்களா? அம்மனி வீட்டு தீபாவளியும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க. உண்மையாலுமே இந்த வருஷம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினேன்னு சொல்லாமுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் என்ற ஐயனும் என்ற கூட வந்திருந்தார். அப்புறம் முக்கியமான ஒருத்திங்க வந்து நம்ம சிவன் மகள், அவங்கள நான் போய் எல்லா வருஷம் நோம்பி கூப்பிட்டுருவேன், ஏன்னா நம்ம ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் இதுதான் முதல் தடவையாக தீபாவளியை எல்லாம் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணணுன்னே சொல்லலாமுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் என்ற வண்ணாடி பண்ண சேட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அடாடா. என்னங்க காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியலிங்க. காரணம் என்னென்னா அதெல்லாம் உரம்புறீங்க, கெஸ்ட்டு அது இதுன்னு வேலையும் சரியான வேலையுங்க. சும்மாவே சொல்ல வேண்டாம் நமக்கு சமையல் கட்டுக்குள்ளே. இதில் நோவி நாள் வேறு. அப்புறம் என்னங்க சரியான வேலையாக தான் இருந்துச்சு. அப்பப்போ கிடைக்கிற கேப்பில் முக்கியமான விஷயம் பட்டாசு வெடிக்கிறது மட்டும்தான் எங்களால் வீடியோவை எடுக்க முடிஞ்சதுன்னே சொல்லலாமுங்க. ஏன்னா குட்டீஸுங்க வேறு அதுக்கு மேலே லாலப்பறம் பண்ணியிருந்தாங்க. என்ற தங்கச்சி குழந்தைங்களும் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் என்ற உள்ள வைய சொல்லவாவேன்னு ஒரு குட்டீஸ் ஒரு வீட்டில் இருந்தாலே சேட்டை ஓவராக இருக்குது. இதில் 4 பேர் இருக்காங்க. இந்த குட்டீஸ் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய வளர்ந்த குட்டீஸ் என்ற வண்ணாடி. அப்புறம் எப்படிங்க வீடியோ எடுக்க முடியும்? அதனால் கிடைச்ச கேப்பில் முக்கியமான விஷயம் காத்தால பட்டாசு வெடிச்சது, பொழுதோட பட்டாசு வெடிச்சது மட்டும் எடுத்துருக்குறோம். அதுவே ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. நீங்கள் உண்மையை சொல்ல போனாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தீபாவளி எப்போன்னு கேட்டிங்கன்னா 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நம்மளோட சிறு வயது தீபாவளி தாங்க. உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏனுங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போல்லாம் ஒரு துப்பாக்கி 4 கொள்ளு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதுவே நமக்கு அமோகமாக இருக்கும். அடான்னு உண்மையாலுமே எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. என்ற ஐயங்கிட்ட கூட இந்த தீபாவளியில் என்ற உள்ள வாயின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு, என்ற தங்கச்சி பிள்ளை முதற்கொண்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த தீபாவளியெல்லாம் பாவாடை சட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கும் என்ற தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி பாவாடை சட்டை தைச்சு போடுவோம். இப்போல்லாம் என்னென்னமோ ஃபேஷனாக ட்ரெஸ்ஸுங்க. அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. தைச்சு தான் போடணும், தைச்சு தான் போட வேண்டிய சூழல். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த தீபாவளி துணியை வந்து வாங்கிட்டு வந்து தைச்சு அதை ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் டெய்லர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம அந்த அப்போல்லாம் பீர்வாயுதுங்க, சும்மா செல்ஃபில் தான் அடுக்கி வச்சுருப்போம். எப்படா போடுவோம்னு காத்துட்ருப்போம். உண்மையாலுமே காத்தால் எந்திரிச்சதுமே அந்த என்ன சொல்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு போட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ பட்டாசுன்ட்டு. இப்போ உண்மையாலுமே அப்போ பட்டாசுன்னு கூட சொல்ல தெரியாத காலத்தில் டப்பாசுன்னு சொன்ன காலமெல்லாம் இருக்குது. அந்த பட்டாசை வாங்கிட்டு வந்து அது எங்கள் ஐயனெல்லாம் நாங்கள் அதிகமாக அது விரும்ப மாட்டோமுங்க. சீனி பட்டாசு இருக்குதுங்க இல்லைங்க, அதான் இந்த குச்சி அது என்னதுங்க, அந்த அது என்ன சொல்ல பிஜிலி வெடிங்களா, அது ஆளுக்கு ஒரு பேக்கெட்டு, 2 டப்பா கம்பி மத்தாப்பு, இதெல்லாம் ஆளுக்கு ஒரு டப்பா தானுங்க. எல்லாம் 2 வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நானும் என்ற அம்மனியும் அடிச்சுக்க கூடாதுங்கிறக்காக 2 டப்பா. அப்புறம் அந்த பாம்பு பட்டாசு, கம்பி மத்தாப்பு, அந்த துப்பா, இந்த இது என்ன தீப்பெட்டியில் அப்படி கொளுத்துறோம் இல்லைங்க, கலராக வரும் இல்லைங்க, அது அவ்வளோதானுங்க நம்ம தீபாவளியே. இதை தனியாக போட்டு கொடுத்துட்டா போகுது. இந்த நந்தியில் வெடிக்கிறதுக்கு இந்த சங்கு சக்கரை புஷ்வானமெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு கதை புட்டு சுடுவோமுங்க. புட்டுன்னா இட்லிங்க, அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு கதைங்க. அப்போ அம்மா சுட்டு வச்சுருப்பாங்க. சாட் போட்டு துவைக்கற்கல் பக்கத்தில் போய் உட்கார்ந்தோம்னா அட சாமி, அந்த பேக்கெட்டு காலியாகிற வரைக்கும் வீட்டு பார்க்க எட்டி பார்க்க மாட்டோம். ஒரு ஊதுவத்தியும் ஆளுக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. பார்த்து பக்குவமாக வெடிக்கணுங்குவாங்க. மெதுவாக வெடிச்சு போடுறதாங்க. அங்கே வெடிச்சு போட்டு அது ஒரு ஓடுறதும் முடியறதும் இப்படியே இருக்குங்க. இப்போல்லாம் நம்ம கையில் பிடிச்சாலும் வெடிச்சு தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க, ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணுங்க. உண்மையாலுமே சொல்கிறோமுங்க, இந்த வருஷம் வந்து அந்த சின்ன தீபாவளியெல்லாம் இந்த வருஷம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சின்ன வயசில் நம்ம கொண்டாடின தீபாவளியெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுமுங்க. இப்போ வளர அது தெரியுதுங்க. இப்போல்லாம் உண்மையை சொல்ல போனால் நமக்கு தீபாவளி மேலே ஆர்வம் இருக்கிறது இல்லைங்க. குழந்தைங்க வெடிக்கிறாங்களா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதோட சரிங்க. ஆனால் என்னங்க, நான் குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துருப்பேங்க. ஏன்னா குழந்தைங்களும் சரிங்க, வண்ணாடியும் சரிங்க, இவங்கள கொஞ்சம் விளையாட்டு போக்கில் இருந்துருவாங்க. ஆனால் நான் எப்பயும் ரொம்ப கவனமாக இருப்பேங்க. பக்கெட்டில் தண்ணிங்க, அதே மாதிரி வெளியே போயாச்சுன்னா காலில் செருப்பு போட்டுருக்குறாங்களா, ஏன்னா பட்டாசு வெடிக்கும்போது எல்லாம் கவனம் பார்த்துக்கணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த போசுன்னு துணியெல்லாம் போட்டெல்லாம் நான் பட்டாசு வெடிக்கிறதுக்கே விடமாட்டேனுங்க. பொழுதோ நீங்கள் எது வெடித்தாலும் சரி வீட்டுக்கு போகிற துணியை மாற்றிக்கங்க. ஏன்னா ரொம்ப போசுன்னு விட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது. அங்கே பட்டாசு வெடிக்குது, இங்கே இப்படி காதை பொத்துறன்னு சொல்லிட்டு ஊதுவத்தி கையில் வச்சுட்டு இப்படின்ருவாங்க. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஆள் நின்றுருக்கு, அவங்க மேலே வட்டுறதுல நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேங்க. அதனாலேயே நான் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதே என்ற வேலையாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாகவும் இருந்துனுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நானெல்லாம் பொழுதோடைய துணியெல்லாம் மாற்றி போட்டு, ஏன்னா மாடுகன்னு பிடிச்சி கட்டணுமாச்சு. என்ற வண்ணாடி அன்றைக்கி நான் அவருக்கு லீவுன்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, நாம தான் எல்லாம் பார்க்கணும். நானும் என்ற வயன் எல்லாரும் துணியெல்லாம் மாற்றி போட்டு எல்லாம் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அப்படியே வந்து எல்லாம் சீக்கிரம் பட்டாசு எல்லாத்தையும் வெடிச்சு போட்டு எல்லாம் சாப்பிட்ட மேலே போய் தூங்கிட்டுமுங்க. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுங்க. உண்மையுமே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இந்த வருஷம் தீபாவளி. ஏன்னா எங்கள் அப்பா எல்லாம் என்ற கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. சரிங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. நானே சொல்லிட்டு இருந்தேன், நல்லா இருக்குங்களா? அந்த சந்தோஷம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பார்த்து போட்டிங்கன்னா நீ காத்தால எந்திரிச்சது முதல்ல தீபாவளி ஆரம்பிக்கிறது என்ற வண்ணாடியாக தான் இருக்குமுங்க ஆனுங்க குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ அவர் முதல்ல வச்சு சரம்படி கொளுத்தி விட்டுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாருங்க. அடுத்து பாருங்க என்ற வையன் அது என்னமோ பேப்பர் வெடிங்களாமா அதை கொண்டு வந்து வச்சு போட்டு இப்போ பாருங்க வாசல் எத்தனை அருமையாக இருக்குது. இன்னும் செத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாசலையே ஒரே குப்பை மேகமாக தான் இருக்குமுங்க ஆனுங்க. அதையும் வேறு வைக்கிறதுட்டு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு நம்ம சிவன் மகள் வேறு வந்திருந்தாருங்க. இந்த வருஷம் உண்மையாலுமே தீபாவளி ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. நான் முன்னையே சொன்ன மாதிரி இதில் நம்ம சிவன் மகளும் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோமுங்க, வந்திருந்தாங்க. அவங்களும் சிறப்பாக நம்ம தீபாவளிகளில் கலந்துக்கிட்டு அருமையாக என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லாமுங்க. என்ற வையம் பேர வைக்கிறாப்புல வர்றப்படியே எப்படா இந்த வருஷம் தீபாவளிக்குள்ள கொளுத்தி போடுவியா இல்லை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் வெடிப்பியான்னு கேட்டு தமாசா இருந்ததுங்க அனுங்க. அப்புறம் எப்படியும் ஒரு வழியை வச்சு போட்டு வந்துட்டாரு. அங்கே வாருங்க போக வருது இந்த செத்த நேரத்தில் அது வெடிச்சு போட்டு ஒரே நிமிஷம் தானுங்க. அவ்வளோதானுங்க குப்பையாகி போச்சுங்கண்ணே. அப்புறம் என்ன பண்ணுறது என்ற பிள்ளைங்க. அப்புறம் அவங்களும் ஏதோ வெடிக்கிறேன்னா என்ற பிள்ளையும் பையனும் வெடிச்சாரோ இல்லையாங்க என்ற வண்ணாடி ஓடி ஓடி வைக்கிறாருங்க பட்டாசை வச்சு. அடையோ என்ற பக்கிட்டிட்டு கிடந்த. அப்புறம் எல்லாம் அந்தி ஆகிப்போச்சு. அப்புறம் நீ பொழுதோட தான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா காத்தாலையும் பொழுதோடையும் மேலே எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. உரம்பரைங்களா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் பட்டாசு வெடிக்கிறதுக்கு மட்டும்தானுங்க. சரி நீ பொழுதோட பட்டாசு வெடிக்கும்போது மொதல் துணியெல்லாம் மாற்றிட்டு தான் வெடிக்கணும். இல்லை நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு அப்புறம் நமக்கு மாடுகனெல்லாம் மேய்க்கிற வேலை இருந்துச்சுங்களா பொழுதோட அதெல்லாம் முடிச்சு போட்டு அப்புறம் அதுக்கு போய் நம்ம நல்ல துணி போட்டு மாடுகனெல்லாம் மேய்ச்சா நல்லா இருக்காது. சாணிக்கரை ஆயிப்போன்னு சொல்லிட்டு பையன் புள்ள எல்லாத்தையுமே துணி மாற்ற சொல்லிட்டேன். ஆனால் என்ற வண்ணாடி மட்டும் பிடிவாதமாக நான் துணியை மாற்ற மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு லீவு அப்படின்னு சொல்லி போட்டு அவரு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் என்ற தங்கச்சி குழந்தைங்களும் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் அவங்களும் எல்லாம் சும்மா சாலியாக தீபாவளியை என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லாமுங்க ஆனுங்க. புஷ்வானமெல்லாம் பாருங்க சும்மா எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்குதுங்க. என்ற வையன் என்னமோ ஒரு வெடிங்களாமா இது பேர் என்னமோ சொன்னாப்புல மறந்துருச்சுங்க. அது வச்சு போட்டு வந்துட்டு மேலே போய் வானத்தில் சும்மா டொப்புன்னு வெடிக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு அழகாக இருந்ததுங்க ஆனுங்க. ஆனால் அண்ணாந்து பார்க்குறதுக்கு தான் பயமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் கூட இது இப்படி கொளுத்தி அவிஞ்சு போச்சுங்களா சாமி இது என்னது பணம் புசு நாய் போச்சாட்டிருக்குது அப்படிங்கிற அம்மா இல்லைங்கம்மா அது வரும் புகைச்சல் எடுக்குதுங்க கண்டிப்பாக இது வெடிச்சு போயிருங்க அப்படின்னாப்புல. ஆனால் சொன்ன மாதிரியே செத்த நேரத்துலேயே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணே. சும்மா டொப்புன்னு பார்த்தா அண்ணாந்து பார்க்குற வானம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஐயோ நமக்கே ஒரு ஆட்சியாக இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. சேர்த்த நேரம் எல்லாம் முடிச்சு போட்டு உண்மையை சொல்ல போனால் அன்றைக்கி ரொம்ப டயர்டாகவும் இருந்தோங்கம்மா. ஏன்னா 2 நாளாக வேலையும் சரியான வேலைங்களா அதையும் இதையும் முடிச்சு போட்டு இவங்கள நேரத்துலேயே எப்படா நீங்கள் பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிப்பீங்க போய் செத்த படுக்கலாங்கிற அளவுக்கே தான் இருந்ததுங்க. அத்தனை ஒரு டயர்டாக இருந்துச்சு. சரி சீக்கிரம் ஏன்னா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு பயமுங்கோ. குழந்தைங்கள பட்டாசு வெடிக்கும்போது நம்மளாம் கூடையாத்தே இருக்கணுமுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. நான் அவங்க கூடையே தான் இருந்தேன். எல்லாரும் காலில் செருப்பு போட்டுக்கிறீங்களா செருப்பு போடலின்னா முதல் செருப்பு போடுங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைங்களா கம்பி மத்தாப்பெல்லாம் கொளுத்தி போட்டு அங்கங்கே போட்டுருவாங்க வாசலில் அதுங்களுக்கு தெரியாமல் பட்டாசு வெடிக்கிற முகலத்தில் போய் காலை வச்சு போடுவாங்க. எனக்கு உண்மையாலுமே சரியான டயர்டு. ஆனால் அன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். எங்கே என்ற மாமியா வேறு என்ற ஊழல் இல்லையான்னு அன்றைக்கி வந்துட்டாப்புல பொழுதோட. எனக்கு கொழுந்தியா வேறு அங்கே போய்க்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கொழுந்தியா வீடு கட்டுறதுனால அங்கே போயிருந்தாங்க. அப்புறம் எப்படியும் தீபாவளிக்கு கொழுந்தியா பையன் சின்ன பையனுமே எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. சரி அவங்க எல்லாம் சேர்ந்து வச்சுட்டாங்க. அப்புறம் பாருங்கள் இதில் முக்கியமான ஒரு கெஸ்ட் என்ற ஐயன் நிற்கிறாரு. அவருமே ஏன் கேட்குறீங்க மாப்பிளையும் மாமனார் 2 பேரும் சேர்ந்து தான் சும்மா பட்டாசை கொளுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க வேணுன்னே மாமனார் கடி கால் கடி வச்சு போட்டு என்ற வண்ணாடி ஓடுறத பார்த்துக்குங்க. எங்கள் ஐயன் கால் கடி வச்சு போட்டு அவர் அப்படியே ஓடுறாருங்கண்ணே. அதெல்லாம் செம தமாசா இருந்தது. ஆனால் அங்கே பாருங்க இந்த சின்ன குழந்தைய பாருங்க நீங்களே பாருங்க அங்கே குழந்தைங்க ஏதாவது பண்ணுதான்னு பாருங்க. அட ஏனுங்க மாமா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க சீக்கிரம் வெடிச்சு போட்டு வாங்க எனக்கு வேறு கண்ணை கட்டுது போய் தூங்கணும்ன்ட்டு இருக்கிறேன். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட்டாசு வெடிச்சாங்களோ இல்லை எனக்கு உண்மையாலுமே பாருங்க என்ற முகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னாலே ஒன்றும் முடியல. எப்படா இல்லை வெடிச்சு முடிப்பீங்க இல்லாட்டி ஒரு பண்ணாடை எடுத்துகிட்டு வாங்க சிவனே நான் அதை வச்சு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற கலவை தான் இருந்துச்சு. அட இருவுல நான் வெடிச்சிட்டு வரேன் ஏனுங்க மாமா. அட அது குழந்தைங்க வெடிக்கிட்டு அப்படிங்கிற அட நான் ஏன் குழந்தைங்க வெடிச்சாதான் பட்டாசு வெடிக்குமா நான் வெடிச்சா வெடிக்காதான்னு சொல்லி போட்டு ஊதுவத்தி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாரு பார்த்துக்குங்க. துவைக்கிற கல் மேலேயே வச்சு போட்டு படிச்சுட்டு இருந்தாரு. சரி நீயே சும்மா நிற்கிற இந்த ஒரு கம்பி மத்தாப்பையாவது புடின்னு சொல்லி போட்டு என்ற கையில் கம்பி மத்தாப்பு கொடுக்க அப்புறம் என்ற வையன் வெடிக்க மொத்தத்தில் தீபாவளி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க. உண்மையாலுமே கடைசியாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். கடைசி கம்பி மத்தாப்பு மட்டும்தான் இருந்தது ஒரு டப்பா.
சரி அதையும் மேலே வெடிச்சு போடுங்க தயவு செஞ்சு. நீ நாளைக்கு மறுபடியும் இதுக்காக என்னால் காவலுக்குலாம் உட்கார முடியாது. இன்றைக்கே எல்லாம் வெடிச்சு கொளுத்துங்கடன்னு சொல்லி போட்டு எல்லாரும் வெடிச்சிட்டு அப்புறம் என்ற ஐயன் பிள்ளையார ரொம்ப டயர்டாகி அவ்வளோ தூங்க போயிட்டாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்ற வண்ணாடி தங்கச்சி குழந்தைங்க என்ற ஐயன் சிவன் மகள் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ஏனுங்க வீடியோவெல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குங்களா? உண்மையாலுமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறதுங்க ஞாபகார்த்தம்ங்க. அது மெமரிஸ்ன்னு சொல்வீங்களா நீங்களா? அப்படி ஒரு அருமையான தருணம் தானுங்க. இந்த வருஷம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோமுங்க. அதுக்கு மெயின் காரணம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அது நம்ம சிவன் மகள் தான் சொல்லணும். ஏன்னா நான் எதிர்பாராத வித ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் எடுத்து வச்சுருந்தாங்க. உண்மையுமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா என்ற ஐயனும் என்ற வண்ணாடியும் சேர்ந்து பட்டாசு வச்ச காட்சிகள், இந்த பட்டாசு வெடிக்கிற காட்சிகள், பட்டாசு எடுத்து அந்த கிரி அதெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இதில் போடலிங்க, அது வீடியோவில் போடலை. நான் கண்டிப்பாக அதுக்கு இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைச்சப்படுறேன். இந்த திரியை 2 பேரும் கிளிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே சிவன் மகளுக்கு அதை நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தருணமெல்லாம் திருப்பி நமக்கு எப்போ கிடைக்குமா கிடைக்காது அது நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைக்கலாம். இப்படி தாங்க இருந்துச்சு இந்த அம்மனி வீட்டு தீபாவளி. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டு தீபாவளி எவ்வளோலாம் கலகலன்னு போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. சரிங்க, நான் போயிட்டு வரணுங்க உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க. சரிங்களா? மறக்காம புதுசாக பார்த்தீங்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயமா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க. வரணுங்க. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க.